கொலோசல் அப்படின்னு ஒரு கம்பெனி, நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, டயர் வுல்ஃப் அப்படின்னு ஒரு வுல்ஃப் ப்ரீடு ஒன்று இருக்குது. 10,000 வருஷம் முன்னாடி அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. சில பேருக்கு தெரியும், இந்த கேம்ஸ் ஆஃப் த்ரோன், இந்த ஃபேமஸான அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோஸும் வேறு 1-2 பேர்த்து கூட இந்த டயர் வுல்ஃப் எடுத்து வளர்த்துவாங்க. இது எப்படின்னா சாதாரண வுல்ஃபோட ஒரு 4 times பெருசு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு குதிரையோட பாதி சைஸு, முக்கால்வாசி சைஸ் இருக்கும் வுல்ஃப். யோசிச்சு பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு லயன் சைஸ், டைகர் சைஸ் எல்லாம் ஒரு வுல்ஃபுங்கிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த வுல்ஃபை அதனுடைய டிஎன்ஏ எப்படியோ அவங்க எடுத்து ரீஜென்ரேட் பண்ணி 2 குட்டியை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனுடைய வீடியோஸ் பார்த்தோம். அது ஃபஸ்ட்டு அது ஹவுல் பண்ணுற அந்த சத்தம் வரைக்கும் வீடியோவில் போட்டிருக்காங்க. 10,000 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு ஸ்பீஷீஸை திருப்பி அவங்க உயிருக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் தமாஷ் என்ன தெரியுமா, இது அவங்க பண்ண ட்ரையல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேமாத்ங்கிற ஒரு எலிஃபெண்ட் யானை, நம்ம இப்போ இருக்கிற ஆஃப்ரிக்கன் யானை இருக்குல்ல, அதை விட 2 times பெருசாக இருக்கும். அது ஃபுல்லாக அது மேலையெல்லாம் முடியெல்லாம் இருக்கும். அந்த யானையை அவங்க திருப்பி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இத்தனை நேரம் இது சொன்னல, இதுக்காக நான் சொல்ல, இதெல்லாம் கொண்டு வர்றீங்களாப்பா. ஒரு 30 வருஷம் முன்னாடி இருந்த நம்ம யமஹா RX-100, டிவிஎஸ் சூப்பரா, ஸ்கூட்டரில் விஜய் சூப்பர், அப்புறம் இப்போ காணாமல் போகிற யமஹா R1, இதெல்லாம் கொஞ்சம் திருப்பி கொண்டு வாங்க ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ்.